கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அனுதினமும் சத்திய திருவசனத்தை தியானிப்போம். இந்த சத்திய திருவசனத்தோடு நடப்போம். நித்திய பரலோக ராஜ்யத்திற்குள் கடந்து போவோம். இந்த நாள் தியானத்திற்கு என்று நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 4 நாம் வாசிப்போமானால், கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்கென்று துன்மார்கனையும் உண்டாக்கினார். வேதம் சொல்லுகிறது, சகலமும் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டது, அவரை அல்லாமல் ஒன்றும் இந்த பூமியிலே சிருஷ்டிக்கப்படவில்லை. அவருக்காகவே சகலத்தையும் கர்த்தர் உண்டாக்கினார். என் தேவனாகிய கர்த்தர் அவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக மண்ணாலே மனுஷனை உண்டாக்கி நாசியிலே ஜீவ சுவாசத்தை அவனுக்கு கொடுத்து சகலத்தையும் ஆண்டு கொள்ளும்படியாய் அவன் கரங்களிலே கர்த்தர் கொடுத்தார். என் தேவனாகிய கர்த்தர் அவருக்காக தான் அந்த உலகத்தையே படைத்தார். தேவன் உண்டாக்கின 7 நாட்களும் நல்ல நாள் தான். பாருங்க, 6 நாள் கர்த்தர் சகலத்தையும் சிருஷ்டித்தார், 7வது நாள் ஓய்ந்திருந்தார். அவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நம்மை அவர் ஏற்படுத்தினார். இந்த தேவன் துன்மார்கனை தீங்கு நாளுக்காக ஏற்படுத்தினார். ஏன் துன்மார்கனை தீங்கு நாளுக்காக ஏற்படுத்தினார்? சத்தியத்தை அறிந்து வேத வாக்கியங்களை மனதார சத்தியத்தை பேசி அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் சத்திய திருவசனத்தை அறிந்திருந்தும் துணிகரமாய் பாவத்தை செய்கிறவன் துன்மார்கன் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால கர்த்தர் சொல்லுகிறார், துன்மார்கன் துன்மார்க்கத்தில் அழிவது தேவனுக்கு பிரியமில்லை. அவன் மேல் அவர் மனதுருக்கமாய் இருக்கிறார். அவனை ரட்சிப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆனால் அவன் இருதயமோ கடினப்பட்டு தேவனை விட்டு அவன் தூர கடந்து போகிறான். பாருங்க, உலகத்தில் உண்டாக்கப்பட்ட சகல மனுஷனுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. அந்த நியாய தீர்ப்பிலே சத்தியத்தை அறியக்கூடாதபடிக்கு மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட நிலையில இருக்கிற ஒரு ஆத்மாவும் நியாய தீர்ப்பிலே வந்து நிற்பதில்லை. ஆனால் சத்தியத்தை அறிந்து துணிகரமாய் பாவம் செய்த மனுஷன் அந்த நியாய தீர்ப்பு நாட்களிலே வருகிறான். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாள் தான் தீங்கு நாள். இந்த நாளை ஒருவராலும் சகிச்சு கொள்ளவே முடியாது, ஒருவராலும் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. காரணம், அங்கு நியாய தீர்ப்பு நடக்கும் போது சத்தியத்திற்கு யார் சாட்சியாய் உண்மையாய் கர்த்தர் வார்த்தைக்கு செவி கொடுத்து நடந்தார்களோ அவர்கள் நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து போவார்கள். இந்த பூமியிலே தேவனுக்கு பிரியமில்லாமல் துன்மார்க்கத்தோடு வாழ்க்கையை ஜீவியத்தை நடத்தினவர்கள் நித்திய ஆக்கினைக்கு கடந்து போவார்கள். அந்த நாள் நியாய தீர்ப்பு நாள் தான் தீங்கு நாளாக வேதத்திலே காண்கிறோம். இந்த நாள் வெகு சீக்கிரமாய் வரப்போகிறது. இந்த நாளுக்காக நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருப்போம். தேவ சமூகத்திலே வார்த்தைகளை தியானித்து சத்தியத்திற்கு சாட்சியா நாம் ஜீவிப்போமானால் இந்த தீங்கு நாள் துன்மார்கனுக்காக வைக்கப்பட்டு இருக்கிற நாளை நாமும் காண்போம். தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் அவருக்கென்று உண்டாக்கினார், தீங்கு நாளை துன்மார்கனுக்காக ஏற்படுத்தினார். இந்த தீங்கு நாளிலே நாம் சிக்கிக்கொள்ளக் கூடாதபடிக்கு தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நாம் கீழ்ப்படிந்து நடப்போமானால் நித்திய பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். தலைகளை தாழ்த்தி நாம் தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபம் செய்வோமா? தகப்பன், அந்த தீங்கு நாளுக்காக துன்மார்கனை ஏற்படுத்தினீர் என்று சொன்னீரே, உம்முடைய வார்த்தைக்கு நான் உண்மையாய் செவி கொடுத்து உம்முடைய சத்திய திருவசனத்தை நான் கீழ்ப்படிந்து நடக்க தேவ கிருபையை தாரும். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.